ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்கே பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசையில் பாவங்க ரோஹிணி வந்து விஜயாவுக்கு வந்துட்டு ஆப்பக்கின்னு நினச்சா அது வந்து ரிவீட் ஆகிடுச்சு. அவங்களுக்கே பாவம் விட்டமின் மாத்திரையை கொடுத்ததும் அவங்களோட ஆக்டிவிட்டிலாம் பார்க்கணுமே. விஜயாவோட அப்படியே ரோபோ மாதிரி டங்குன்னு போகிறதும் போட்டு ரோஹிணியை போட்டு ஒரு பாடுபடுத்திட்டாங்க. இதுதான் வந்து தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தாங்க. நீ அவங்களுக்கு ஏதாவது பணம் நினச்சி அது உனக்கே ரிப்பீட்டாக வந்துச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு ரோஹிணி பண்ணதை பார்த்து. ஆனாலும் ரோஹிணி அடி வாங்குறத பார்த்தா நமக்கு வந்து கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. ஆனால் அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சந்தோஷமாக தான் இருக்குது. நீ பண்ணதுக்கெலாம் தேவைதாண்டி உனக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனாலும் இந்த வில்லைங்கெல்லாம் ஒரு பக்கிட்டு தப்பு பண்ணுறப்ப கோவம் வரும். ஆனால் அவங்க அடி வாங்குறப்ப வந்துட்டு நமக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். என்னையா அது இவனுங்க இப்படி அடி வாங்குறாங்க, நமக்கே மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போவோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரோஹிணியை பாட்டு ஒரு பாடாக படுத்திட்டாங்க. எப்படியோ அண்ணாமலையே வந்து இவங்களை தேடி வீட்டுக்கு வந்துடுறாங்க. காலைல வந்ததும் அவங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. விஜயா வந்துட்டு வந்ததும் உள்ளே உட்கார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு மனோஜுக்கு ஃபைனான்ஸ் கொடுத்தாங்களா, அவங்க வர்றாங்க. பொருள் கொடுத்தவங்களா வராங்க. இவங்களுக்கு வர சொன்ன, ஐயோ எதுக்கு வந்துட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்களா. முத்து நான் தான்டா வர சொன்னேன் அப்படி சொல்லி உள்ளே வர்றாங்களா. வந்துட்டு எல்லாத்தையும் பொறுமையாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்து அவங்க சொல்கிறாங்க, நம்மளை நான் தான்டா வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எதுக்கு வர சொன்னேன் அப்படின்றப்போ இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி பணத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி இது பண்ண வேணாம்னு சொல்லி சொன்னாங்களா. அப்பாடா தப்பிச்சோண்டா ரோஹிணி எப்படியோ தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கப்போ அப்போ அவர் பேசுகிறாரு, மனோஜ் இங்கே பாருங்கள், உங்கள் அப்பா எழுதி கொடுத்தது அவர் பணம் கொடுத்துருக்காரு. ஸோ இது இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி வந்து கிழிச்சு போட்டுறாரா. இனிமேட்டுக்கு அப்பாடா கிழிச்சு போட்டிங்கல்ல, இப்போ எதுவும் பண்ண தேவையில்ல, எதுவும் பண்ண மாட்டீங்களா, காசு எதுவும் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு மனோஜ் கேட்குறப்போ, காசு கொடுக்கணும் தான், இன்னும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ, அதெல்லாம் அவர் காசு கொடுத்துட்டாரு, ஆனாலும் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. நீங்கள் தான் இப்போ வந்து இந்த பவர் ஆஃப் அட்டானி தான் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இவருக்கு இந்த 30 லட்சம் நான் கடனாளியாக இருக்கேன், நீங்களும் கடனாளியாக தான் இருக்கீங்க, நீங்கள் இப்போ கொடுத்தாகணும்னு சொல்லி வந்துட்டு அது கேட்குறாங்க. அவர் அந்த இதில் மனோஜுக்கு இந்த மாதிரி கேட்டதும் டக்குன்னு வந்து மனோஜுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி. அப்போ நமக்கு திரும்பி வந்துச்சு. அப்பா என்னப்பா அப்படிங்கிறப்ப அவர் அமைதியாக இருக்காங்க. நடந்த விஷயத்தை நான் காட்டுறாங்க. போய் காசெல்லாம் கொடுத்துட்றாங்களா. சார் உங்கள் பையன் மேலே நீங்கள் உங்கள் குடும்பம் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, எப்படி இருந்தாலும் நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். ஆனால் மனோஜ் பண்ணது வந்து ரொம்ப தப்பு சார். இது அந்த பிஸ்னஸ்க்கு இவன் செட்டே ஆக மாட்டான் சார். இவன் தேவையில்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்சம் பிஸ்னஸில் கற்றுக்கணும், ஆனால் மனோஜ் வந்து கற்றுக்காமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அவருக்கு ஒரு நான் பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இந்த காசு நீங்களே வச்சுருங்க சார். நான் அங்கே போயிட்டு நான் வந்து மனோஜ் எப்படி கவனிச்சிக்கணுமோ கவனிச்சிக்கிறேன். இல்லை கடத்துறதும் பண்ண மாட்டீங்களே, அதெல்லாம் கடத்த மாட்டேன் சார், நான் வேறு வழி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. இதில் பவர் ஆஃப் அட்டர்னி நீ தான் கையெழுத்து போட்டாங்கன்னே இங்கே முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதானே பார்த்தேன், சூப்பர் சார், நீங்கள் போடுறா கையெழுத்து அப்படின்னோடனே 2 பேருமே கையெழுத்து போடுறாங்களா. போட்டதுக்கப்புறம் விஜயாவுக்கும் சந்தோஷமாக இருக்குது. தேவைதாண்டி உனக்கு, குடும்பத்தை பிரிக்க பார்த்தில உனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி வந்து விஜயா வந்துட்டு பார்க்குறாங்களா. பார்த்ததும் வந்துட்டு ரோஹிணியும் வந்துட்டு அவங்களை சும்மா விட மாட்டேன், இந்த லெவலுக்கு எங்களை கொண்டு வந்துட்டீங்கல்ல, கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி பணம் நல்லாயிருக்கும், எப்படி நடக்குது பொறுமையாக இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.